பேரணி இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணித்துவதற்குமான பேரணி நடைபெற்று வருகின்ற இந்திய ராணுவத்துடன் துணை நிற்போம் என்ற வாசகங்களை தாங்கி அனைவரும் பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்திட இந்திய ராணுவத்துடன் துணை நிற்போம். நாட்டின் பாதுகாப்பில் தமிழ்நாடு எப்போதும் இணைந்து நிற்கும். நாட்டின் ஒற்றுமை நாட்டின் பாதுகாப்பு. ஒற்றுமையும் ஒருமைப்பாடுமே நாட்டின் பாதுகாப்பு. நாடு ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவிக்கும் பேரணி இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்குமான பேரணி நடைபெற்று வருகிறது. மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் பேரணியில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் பூனைக்கு மணி கட்டுறது நாங்க தாங்க. பிரச்சனைன்னு வந்தா முதல் போராட்டம் பண்றது தமிழ்நாடு தான். இந்தியாவுக்காக முதல் குரல் கொடுக்குறது எங்க தமிழ்நாடு தான். அது எங்க தலைவர் மட்டும்தான். பாகிஸ்தான் நம்ம விட்டு பிரிஞ்சு போகும்போது இந்திரா காந்தி பிரதமர் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் மட்டும்தான் அப்போவே 1 கோடி ரூபாய் கொடுத்து மத்திய அரசுக்கு வலுவாக இருந்தார். இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மத்திய அரசுக்கு ஆதரவாக தமிழ்நாடு எவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குது பாருங்க. சென்னை வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து பிரம்மாண்டம்னு சொல்ல முடியும். இதுக்கு மேலே பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி அதிகாரிகளும் டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. எங்களை போல் பொதுமக்கள்லாம் தனியாக நிற்க வச்சுட்டாங்க. அதனால் இந்த பேரணிக்கு எங்களுடைய முழு ஆதரவு இந்திய அரசுக்கு தமிழ்நாட்டு சார்பாக தளபதி மு.க. ஸ்டாலின் சார்பால் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராணுவத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தமிழக ராணுவத்தில் வந்து 3 பெண்களை இறக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அதுக்கு தமிழ்நாடு மகளிருக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒற்றுமையை பார்க்கணும். நம்முடைய நாட்டோட ஒற்றுமையும் கட்சின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குங்க. அதுதான் இது எடுத்துக்காட்டு. வெற்றி பேரணி தான்மா இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு இந்தியன் என்ற உணர்வை வெளிப்படுத்துறது தான் இது. இந்த பேரணியை இப்போ எங்கள் சிஎம் வந்து இப்போ இந்த பேரணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டுருவோம். ஏன்னா அது வந்து எங்களுடைய உணர்வுகள் வந்து எப்படி வெளிப்படுத்துறது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த எங்கள் முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் இது எங்களுக்கு வந்து ஒரு இதுதான், எங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையும் எப்பவுமே டாப்பில் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இது ரொம்ப முக்கியமான இது. காந்திஜிக்கு மேலே தியாக உணர்வோடு உள்ளது. வாழையடி வாழியாக அதை வந்து கொண்டு இருக்கிறது. நம் தமிழக முதல்வர் செய்கிறது பெரிய தியாகம். கோடான கோடி மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு நிதி தரணும்னா இந்தியாவை எதிர்த்து போராடுவோம். இந்தியாவுக்கு ஒற்றுமைனா முதல் குரல் கொடுக்குற குரல் தமிழ்நாட்டில் இருந்து தமிழக முதல்வர்கிட்ட தான் இருந்து வரும். ஏன்னா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நாங்கள் வந்து குணத்தால் இந்தியனாகவும் எங்களுடைய போராட்ட குணத்தால் திராவிடனாகவும் இருந்து திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தமிழ்நாட்டோட ஒற்றுமை மேலோங்குவதற்காக இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் வங்கக்கடலோரம் சங்கமித்து கொண்டிருக்கின்ற வெங்கல குரலுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் தம்பி அறிவாலய சிற்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு புதல்வர் திராவிட மாடல் நாயகர் வெள்ளை மாளிகையின் வெண்புறாவாக திகழ்ந்து சென்னை மாநகரை சீர் செய்த இன்று திராவிட மாடல் நாயகராக திகழ்கின்ற எங்கள் தளபதியார் இங்கு தென்கோடியிலே இன்று இந்த பேரணியை துவங்கி இருக்கிறார். இது இன்று தமிழகம் இந்தியா முழுவதும் எதிரொலித்து இந்திய இராணுவத்திற்காக தொடர்ந்து போராடி இந்தியா வெல்லும். அதேபோல் எங்கள் தமிழக தலைவர் துவக்கி வைத்திருக்கின்ற இந்த பேரணி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். ஓகே, முதல்ல நம்ம தமிழக முதல்வருக்கும் தமிழக துணை முதல்வருக்கும் இந்த முன்னெடுப்புக்கான ஒரு சிறப்பான முன்னெடுப்புக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து தமிழகம் வந்து இது முதல் முறை அல்ல, இதற்கு முன்னாடி கலைஞர் தலைமையிலும் அதுக்கு முன்னாடியும் வந்து தமிழகம் தான் அதிக நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வார் வந்தாலோ இல்லை ஏதாவது மிலிட்ரிக்கு ஏதாவதுனாலோ தமிழகத்திலிருந்து தான் அதிக நிதி வந்து திரட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து அனைத்து மாநிலங்களும் இணைந்து ஒரு வார் ட்ரில் வந்து பார்த்தாங்க. அது இல்லாமல் வந்து இந்த வார் ட்ரில்லுக்கு அப்புறமேட்டுக்கு பாகிஸ்தானோட நடவடிக்கைக்கு இது எதிர் நடவடிக்கை. அதுக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து
தமிழகத்தில் வந்து நம்ம பார்டர்லேருந்து போராடுற நம்மளோட இராணுவ வீரர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதுக்காகவும் அது இல்லாமல் அவங்களோட அவங்க தியாகத்தை போடுறதுக்காகவும் இந்த ஒரு பேரணியை வந்து நடத்தியிருக்காரு. இந்த பேரணி வந்து இது வரைக்கும் வந்து இந்தியாவில் எந்த மாநிலமும் முன்னெடுக்கலை. இது முதல் முறையாக முன்னெடுத்திருக்காங்க. இதற்காக வந்து எங்கள் தலைவருக்கு வந்து நாங்கள் வந்து பெரும் நன்றிகளை சொல்லிக்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் சின்னவருக்கும் நாங்கள் வந்து நன்றிகளை சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உணர்வு நேற்று அறிவித்த உடனே இன்றைக்கி எத்தனை கோடி லட்சம் மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இதுதான் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வு. அதில் எல்லளவும் நாங்கள் வந்து தேசியத்துக்கும் தமிழக திராவிடத்துக்கும் நாங்கள் எந்த அளவுக்கும் துணை நிற்போம், வென்று காட்டுவோம். இதுதாங்க தமிழனுடைய உணர்வு. இதுதான் தமிழனோட உறவு. தமிழ்நாட்டுக்கு தேவையான படிக்கிற பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய 6,236 கோடி தமிழ்நாட்டுக்கு தரலனாலும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பசங்க +2ல் எல்லாரும் நிறைய பேர் தேர்ச்சி பெற்று வந்தாங்க. காரணம்னாக்கா தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தனால மத்திய அரசு பணம் கொடுக்கணுனாலும் மாநில அரசு அதை சரி கட்டி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. பெரியாரே என்ன சொன்னார்? படிக்கவை, அவன் வந்து அவன் வாழ்க்கை அவன் பார்த்து பண்ணார். அது பெரியாருடைய கனவை நினைவாக்குறது தளபதி மு க ஸ்டாலின். வெற்றி பேரணி தான்மா இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு இந்தியன் என்ற உணர்வை வெளிப்படுத்துறது தான் இது. இந்த பேரணியை இப்போ எங்கள் சிஎம் வந்து இப்போ இந்த பேரணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி கடன் படுறோம். ஏன்னா அது வந்து எங்களுடைய உணர்வுகள் வந்து எப்படி வெளிப்படுத்துறது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த எங்கள் முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் இது எங்களுக்கு வந்து ஒரு இதுதான், எங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையும் எப்பவுமே டாப்பில் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். தமிழகம் வந்து என்றைக்குமே இந்தியாவில் தாங்க இருக்குது. அது இல்லாமல் வந்து தமிழக முதல்வரோட நோக்கமே வந்து என்னென்னா மாநிலத்தில் சுயாட்சி. ஓகேங்களா? நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி. அவ்வளோதான் எங்களோட கொள்கையே அதுதான். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு எதிராக யாருமே எது பண்ணாலும் அதுக்கும் முதல் குரல் வந்து திமுகவில் இருந்தால் வரும், கழக தலைவர்கிட்ட இருந்தால் வரும். அலைகடலை போல கடல் அலையை போல நாங்கள் பார்க்குறோம். உதித்தவரை சூரியனை போல காட்சி அளிக்கிறோம். பரம்பரை தொண்டர்கள் நாங்கள்லாம். எல்லாருக்குடைய நேர்த்தியான பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறையும் சரி, எங்கள் தலைவர் தலைமையில் இயங்குகிற காவல்துறை இன்னைக்கு கண்ணியமாகவும் கருத்தோடவும் இவ்வளோ பெண்கள் இந்த இந்தியாவோட ஒற்றுமைக்காக இந்த இதில் கலந்துட்டு இருக்காங்க. இந்திய மாணவர்கள் படை, கப்பல் படை, விமானப்படை என்று முப்படையை சேர்ந்த வீரர்கள் வந்திருக்காங்க. பல எண்ணற்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுநோக்குடைய பொதுமக்கள், எங்கள் கட்சியினர். எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், இது முந்தானத்து தான் சொன்னார். இன்றைக்கி இந்த கூட்டத்தை பாருங்கள். இன்னும் அவர் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா இந்த சென்னை மெரினா கடற்கரையே கடல் மக்கள் கடல் அலையா மாதிரி இருந்திருக்கும். முந்தானத்து சொன்னதுக்கே இன்றைக்கி இந்த நிலைமை. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி. நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை எப்போ வஞ்சித்தாலும் நாடுன்னு ஒன்று வரப்போ வந்து தமிழகம்தான் முன்ன நின்று அனைத்து ஆதரவையும் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து மிலிட்ரி மேன்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழக அரசை விட வேறு ஒரு சிறந்த ஒரு மாநில அரசு வந்து நம்ம இராணுவ வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற இது இருக்காது, மாநிலம் இருக்காது. அதே மாதிரி இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், அது இல்லாமல் கட்சி சார்ந்த நபர்கள், கட்சி சாராத நபர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு இது வந்து பேரணி வந்து காண்டக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் சொன்ன மாதிரி வந்து இதே 1 வீக் முன்னாடி சொல்லியிருந்தா கடல் அலையா இல்லை, கடல் அலையா மக்கள் அலையான்னு தெரிஞ்சிருக்கும் தமிழகம் முழு. ஒரு சிறு உதாரணம் சொல்லணுன்னா, மகாத்மா காந்தி வந்து அகிம்சையில் போராடிக்கிட்டு இருந்தப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இதை வந்து எடுத்தார், ஆயுத போராட்டத்தை. அப்போ வந்து அதில் வந்து முன்னிலை வகித்தது வந்து தமிழகத்தை சார்ந்த மக்கள், அதுவும் மகளிர்கள்லாம் போய் சேர்ந்தாங்க. ஸோ அதனால் வந்து இயற்கையாகவே தமிழக மாணவ மாணவிகளுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கிறது வந்து இயற்கையானது. அது இல்லாமல் நாட்டுப்பற்றுக்கு தமிழர்கள் என்றுமே வந்து சளைத்தவர்கள் அல்ல, அவர்கள் தான் முன்னுரிமை கொடுப்பார்கள்.